لود ಆಯ್ತು. அதிக ஸ்கிரீன். அதான் வந்துட்டு இருக்குங்க ஜி. இல்ல கொண்டா வந்து பாப்போம். بسم الله الرحمن الرحيم. يومئذ تحدث أخبارها. ரெண்டாவது أفلا يعلم إذا بؤثر ما في القبور. இந்த ராட உச்சரிப்பு ரேண்டு வரக்கூடாது, ராண்டு வரணும். புஅசிரமாஃபில் புஅசிரமாஃபில். بؤثر ما في ஆ திருப்பி ஃபுல்லா ஓதுங்க சேர்ந்து. أفلا يعلم إذا بؤثر ما في القبور. திருப்பி ஓதுங்க. أفلا يعلم إذا بؤثر ما في القبور. மூணாவது إن ربهم بهم يومئذ لخبير. திருப்பி ஓதுங்க. إن ربهم بهم يومئذ لخبير. நாலாவது وأخرجت الأرض أثقالها. ஆக்கு வரையில அது தான் வரணும். م. وأخرجت الأرض أثقالها. وأخرجت الأرض أثقالها. அஞ்சாவது يومئذ تحدث أخبارها. திருப்பி ஓதுங்க. يومئذ يومئذ تحدث أخبارها. சவுண்ட் வரல. يومئذ يومئذ تحدث أخ. ரெண்டு மிகுது. யௌம இது ரெண்டுல மிகுது. يومئذ تحدث أخبارها. ஆறாவது أرأيت الذي يكذب بالدين. திருப்பி ஓதுங்க. أرأيت الذي يكذب بالدين. ஏழாவது الذين هم يراءون. பிழைய பிழைய நிப்பாட்டுறது பிழை. ال- الذين هم يراءون. வெரி குட். அதான் அந்த அதான் அதான் அந்த ட்ரெக்ல வந்துடணுமா, மாறி பேத்துட்டு வரப்படாது. அப்படி போறது பெரிய பிழை. இப்ப நீங்க அந்த ட்ரெக்ல சரி. பழைய தானேங்கிறீங்க. நீட்டி ஓதுறது, ராகம் ஆம். எடுக்கிறது, அழகான முறையில் அமைச்சு கொள்றது, வசனத்துல இறுதியை கவனிச்சு கொள்றது. இப்ப புதிதாக படிக்கிற விஷயத்த மட்டும் தான் நான் உங்களோட பேசணும். அந்த அந்த மாதிரி தான் நீங்க ஈக்கணும். சரி. ஆ எட்டாவது وأرسل عليهم طيرا أبابيل. طيرا أبابيل. طيرا طيرا أبابيل. طيرا أبابيل. وأرسل عليهم طيرا أبابيل. ஒன்பதாவது وما أدراك அது ما பிள்ளை பிள்ளை. الحطمة. அந்த உச்சரிப்பு வரணும். وما أدراك. சவுண்ட் வரணும். وما أدراك ما الحطمة. புத்தாண்டு வராதே, புத்தாவை வரணும். வானத்தை நோக்கி போகணுமே. حطمة. ம் وما أدراك ما الحطمة. சரி போதுங்க. وما
أدراك ما الحطمة ஹுத்தேன் தான் வருது. ஹுத்தேம தேண்டு வராது. حطمة ஹுத்தோ ஹுத்தோம حطمة ஹுத்தோம. حطمة يس. وما وما أدراك ما الحطمة. وما أدراك ما الحطمة சரி போதுங்க. وما أدراك ما الحطمة ஹுத்தேன் தான். மாறல மாறல. அந்த சொல்ல மட்டும் சொல்லுங்க. حطمة. حطمة يس. حطمة. حطمة இப்போ وما وما أدراك ما الحطمة வெரி குட். 10வது. يوم يكون الناس كالفراش المبثوث சரி போதுங்க. يوم يكون الناس كالفراش المبثوث ஓகே ஓகே. 5வது உங்க பிள்ளை வராம. அடுத்த பாடத்துக்கும். يومئذ تحدث أخبارها அக் அஹ் அல்ல அஹ். அந்த ஹா வானத்தை கொண்டு أخ- போகும். அஹ் أخ- அஹ் أخبار أخبارها أخبارها. أخبارها சரி போதுங்க. يومئذ تحدث أخبارها ம். 9வது. وما أدراك ما الحطمة வெரி குட். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். குட் குட். 6வது. أرأيت الذي يكذب بالدين என்ன பிறவுண்டு வந்தீங்க திருப்பியா? أرأيت الذي يكذب بالدين 7வது. الذين هم يراءون ஓகே குட். ஹைர். நாங்க இன்றைக்கு அடுத்த பகுதி போவோம். இவ்வளவு நாளும் நாங்க பிராக்டிஸ் பண்ணது ராவினுடைய தடிப்பாக ஓதப்படக்கூடிய வல்லினம் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி. சரியா? ஆமா. ஆமாங்க. இப்ப நாங்க அடுத்த பகுதிக்குள்ள வரோம். இது 2வது பகுதி, முறை 2 என்ற பகுதி. உங்களுக்கு தெரியும் ராவ நாங்க எத்தனை முறையில உச்சரிக்கணும்? அஹ், ரெண்டு ரெண்டு சரி, முறை 2 முறையில உச்சரிக்கணும். முதலாவது பகுதி ஃபுல்லா பாத்திக்கிறோம். வல்லினமாக தடிப்பாக ஓதப்படக்கூடிய பகுதி. 2வது பகுதி மெல்லினமாக ஓதுற பகுதி. மெல்லினமாக ஓதுற பகுதியில கஸ்ராவோடு தொடர்பான எல்லா சந்தர்ப்பங்களும் நாங்க மெல்லினமா ஓதுவோம். சரியா? சரிங்க. கஸ்ராவோடு தொடர்பான இப்ப நீங்க சரி இப்ப குழப்பிக் கொள்ளப்படாது. வல்லினமா ஓதுறத கொண்டு போயிட்டு மெல்லினத்துக்களை கொண்டு குழப்பிக் கொள்ளப்படாது. இப்ப நீங்க ஓதுன சரிங்க. பகுதி எல்லாமே வல்லினம். அப்ப அதுல சும்மா சரி ஒரு இடத்துல ரான்னு உச்சரிக்காம ரேண்டு வந்தா கூட அது வல்லினமாக வராது. மெல்லினத்துக்குள்ளேயும் வராது. பாப்போம் நான் மெல்லினம் எப்படின்னு பாப்போம். சரி, சரி இந்த மெல்லினத்துல உச்சரிக்கிற பேட்டர்னை பார்த்துக்கோங்க. கவனமா அந்த வர முக்கியம். நாவினுடைய மேல் பரப்பு, இந்த நுனிப்பகுதி அல்ல. நுனிப்பகுதி வர இயலாது. நாவினுடைய எந்த பகுதி? ஆ மேல உள்ள பகுதி என்ன செய்யணும்? தொண்டையில எந்த பகுதி? நடு மேல் பகுதி. தொண்டையில மேல். இது பல்லேன். இந்த வெள்ளையில இருந்து பல்லு, பல்லுக்கு பின்னுக்கு. ஆ பின்னுக்கு போகலாது. ர வல்லினத்துக்கு என்ன சொன்னோம்? வல்லினத்துக்கு இந்த நுனிப்பகுதி எங்க போகணும்? இப்படியே வந்து இங்க வரும். முன்னா பகுதிக்கு வரணும். முன்னா இது முன்னாடியே இது முன்னாடியே ர இருக்கணும். இது ரீ. ரீ. சொல்லி பாருங்க. ரீ. ரி ரி ரி. ரீ இன்னும் முன்னுக்கு வரணும். ரீ என்றா பெல. ரீ என்றா ரெண்டு விஷயம் ம். நடந்தா ரீ என்று வரும். ஒன்று இந்த நுனிப்பகுதி போயிட்டு படுத்தா தான் ரீ என்று வரும். அல்லது கொஞ்சம் பின்னாடி போனாலும் ரீ என்று ரி வரும். ரீ. ரீ. ம். ரீ. ரி ரி ரீ. 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 ரி ரீ. வித்தியாசம் பாத்தீங்களா?
ரீ ரீ இல்ல ரீன்னா நீங்க இன்னும் பின்னி தான் போறீங்க. முன்னுக்கு வாங்க. ரீ முன் பல்லுக்கு பின்னுக்கிட்டே வாங்க. ரீ பல்லுக்கிட்ட வாங்க. ரீ 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 பல்லுக்கு பின்னாடி இருங்க. பல்லுக்கு பின்னு போக ரீ கூடாது. ரீ ஆ ரீ ரீ இல்ல நீங்க ரீ ரீ இந்த நாக்குட பின்பகுதி போறீங்க. நாக்கு நல்லா முன்பகுதி தான். ரீ 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 இல்ல ரீன்னா பிள்ளை மாறும். ரீ 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 எந்த பகுதி படுது சரியா ரீ பாத்து. ஆ நுனி நாக்கு வந்து பல்லுக்கு பின்பக்கம். நுனி நாக்கு வந்து பல்லுக்கு ரீ 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 அல்ல. எனக்கு ரீ நுனி நாக்கு கொண்டு போகக்கூடாது. நுனி நாக்கு வரையலாது. மேல் பகுதி தான் வரணும். ரீ ரீ இந்த மேல் பகுதி தானே. ரீ இந்த ரீ மேல் பகுதியில எதையும் ரீ தூக்கலாம், பிரச்சனை இல்ல. தூக்கி நாக்குட பின்பகுதி கொண்டு வாங்க. அந்த பல்லுட பின்பகுதி கொண்டு போங்க. ரீ 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 சரி. இது மட்டும் வந்து பார்ப்போம். இதுல ரெண்டு பகுதிகள் இருக்குது. சரியா, நாங்க ரெண்டு பகுதிகளாக இதில் ப்ராக்டிஸ் பார்ப்போம். ஒன்று கஸ்ரா ஒரு தொடர்பான பத்து கஸ்ரத்தைன்னு சொல்லி கஸ்ருத்துன் கஸ்ரு மத்து நீட்டி வாரது நீட்டாம வார தொடர்பான உதாரணத்தை பார்ப்போம். ரெண்டாவது பகுதியில கஸ்ரத்தை பற்றி பார்ப்போம். சரி. இது மட்டும் வந்து பார்ப்போம். فالموريات قدحا இப்படி போதுங்க. فالموريات قدحا போது இப்ப ஹேல பிரச்சனை வரப்படாது. இப்ப இந்த முதலாவது வசனத்தை எடுத்தீங்கன்றால் முதலாவது வசனம் full قدحا முடிஞ்சு. இது பிறகு அதுல படிக்கிறதுக்கு வேற ஒன்று இல்லை. இதுக்கு பின்னால நீங்க படிக்கிற வசனங்கள் பெரும்பாலும் பூர்ணப்படுத்தப்பட்ட வசனங்களா தான் நிற்கும். அது படிக்கல, இது படிக்கல, அது தெரியாது, இது தெரியாது என்று சொல்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது. அதான் இந்த ராவினுடைய முக்கியமான விஷயம். இதோட உங்களுக்கு நிறைய வசனங்கள் குர்ஆன்ல எப்படி ஓதலாம் என்ற ஐடியாவெல்லாம் தெரியும். فالموريات قدحا யாத்தி என்று வருமா? ياتي மாறன். فالموريات فالموريات قدحا ஆஹ் நீ நிப்பாட்டி ஓதுங்க. பல்மூரிய தீ என்று நிப்பாட்டி ஓது. நான் பிள்ளைன்னு சொல்லல, பட் முடியுமான வரைக்கும் ட்ரை பண்ணணும் பெண்ணை ஜாயின் பண்றதுக்கு. فالموريات قدحا எஸ், இந்த வசனங்களை அதே அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டு வாங்க. நான் கண்டினியூ பண்ணுவோம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தந்திக்கிற 5 வசனங்களையும் முழுமையான பயிற்சி நீ எடுத்துட்டீங்க. எந்த எழுத்தும் பேர் வர இயலாது. சரி. ஓகே, பரவாயில்ல, ஜெயம் சொல்லுங்க. சரி.